பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 37 இறை வசனம் சொல்லுகிறது, கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்றைய நாள் நாம் விசேஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஒருமனப்பட்டு ஒப்புக் கொடுங்கள். முதிர்ந்த வயதிலே எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்ற வார்த்தையை கபிரியேல் தூதர் சொன்னார். கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் பை காட். இந்த இறை வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த நேரத்திலே போய் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவரால் அனைத்தும் சாத்தியமாக மாறும். கருணையிலே உயிரோடு இருக்கின்ற நம் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். மகா தயவும் இரக்கும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்திலே நாங்கள் உடைய சன்னிதானத்திலே நன்றி ஜெபிக்கின்றோம். விசேஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து தம்பதியர்களையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா 1:37 சொன்னது போல கடவுளால் முடியாத ஒன்றுமே இல்லை. இயேசுவே, ஆண்டவரே, உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீர் ஒவ்வொருவரை தொடும், ஆசீர்வதியும். அவர்களுடைய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரம் அவர்களோடு இருக்கச் செய்தல்லும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்கள் மத்தியிலே இறங்கச் செய்தல்லும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பேராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசன்னங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இதை நீர் செய்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆமீன். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.